வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பு நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம சேனலில் நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்சனல் காரணங்கள் இருந்தது. என்ன காரணம் சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்கிரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் சரியான முறையில் தான் போட்டிருக்கணும். அது என்னுடைய தவறு தான். அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வருஷம் 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வருஷத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும், இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் இப்படி ப்ரமோஷன் வந்துடும், இல்லை இந்த வருஷம் இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும், இல்லை இந்த வருஷத்தில் எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும், எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள். வாய்ப்பு இல்லை, எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமா இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க எல்லாரும் சார்பாகவும். இப்போ இந்த பதிவில் நம்ம 2026 நம்ம ஜோதிடப்பதி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்துல எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்றேன். ஜோதிடம் இருந்தா கூட தெய்வத்தால் ஆகாதனும் நமக்களுடைய முயற்சி தான் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயில் இருக்கோ அது மாதிரி தியானங்களோ இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை அந்த காரியத்துல அவங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் காரணமா இருக்கு. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட வேண்டுதல்களை நல்ல முழுமையா வைங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம சக்தி இறை சக்தியோட சேர்ந்து அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். இதெல்லாம் இந்த கன்னிராசியில இருக்கு. பொதுவாக கன்னிராசி அப்படிங்கிறது உபய ராசி. இது 2 மனநிலைமைகளை குறிக்கக்கூடியது, இரட்டை மனநிலைமைகளை குறிக்கக்கூடியது. இன்னைக்கு ஒன்று நம்ம நினைப்போம், நாளைக்கு வேற ஒன்று நினைப்போம். இது மாதிரி ஒரு இரட்டை மனநிலை. இது உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் அதிக விருப்பங்கள் இருக்கும். இவங்க கொஞ்சம் லைட்டாக சோம்பேறின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நல்ல கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும். உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்கும் இவங்க ரொம்ப உகந்தவங்க. மற்றவங்களை வேலை வாங்கி இவங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கக்கூடியவங்க. ஸோ இதெல்லாம் கன்னிராசிக்குள்ள இயல்பான குணங்களாக இருக்குது. கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 7வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவானாகவும் 10வது வீட்டுக்கு அதிபதி ராசியாதிபதி புதனே அப்படி இருக்கிறதுனால இவங்கள நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. பணங்காசு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப நிறைய பேர் பேங்க் ஆடிட்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும். இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். 2025 பார்த்தோம்னா உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 10ல் குரு பதவி பறிபோகும். அவர் லாபஸ்தானத்துக்கு வராரு, திரும்ப வக்ரமாகி போறாரு. ஸோ இந்த 10ல் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய ஸ்லாகிங் இருக்கும். உங்களுடைய பார்ட்னருடைய ஒத்துழைப்பு இருந்தால் கூட தொழில் ரீதியா, ஏன்னா 10ல் குரு அந்த அளவுக்கு நமக்கு நல்லது பண்றதா நமக்கு சொல்லலை.
10ல குரு அப்படிங்கிறவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே தள்ளி போறது, இல்லை நீங்க நினைச்சதுக்கு பாதி கூட நடக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த 2025ல கொடுத்துருப்பாரு. 2026ல அதனால நீங்க வந்து நீங்க நினைச்ச அளவுக்கு இந்த 2025ல உங்களுடைய முன்னேற்றங்கள் நடந்திருக்காது. இருந்த போதிலுமே அவர் வந்து 11க்கு வந்துட்டு திரும்ப 12க்கு போனதுனால ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த 2026 இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 2026ல பிப்ரவரிக்கு மேல உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. பிப்ரவரிக்கு மேல வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னொன்னு பார்க்க போனோம்னா குருபான் கண்டக சனி அப்படின்னு இருக்கு. சனியினுடைய பார்வை அவர் 7வது வீட்டுல இருந்து உங்களை பார்க்கிறார். ஸோ சனி பார்வை இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பல விஷயங்கள்ல தடைகள் ஏற்படும். நீங்க வந்து பார்ட்னர் இல்லை தொழில் பார்ட்னர் இல்லை கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு இடைஞ்சலா இருப்பாங்க. அவங்களே உங்களுக்கு தடைகளா இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சு தான் மேலே வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இப்போ வந்து குரு பகவான் வந்து 10ல தான் ஸ்டில் அவர் தொடர்றாரு. இந்த 10ல இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியா, ஏன்னா ஒரு 7ஆம் வீட்டு அதிபதி 10ல இருக்கார். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து 5ஆம் மாசம் உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ 5ஆம் மாசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இதனால் இந்த 2025 என்ன மாற்றம் எதிர்பார்த்தீங்களோ அது 5ஆம் மாசம் 2026ல நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த 5ஆம் மாசம் முடிஞ்சு 6ஆம் மாசம் குரு வந்து பெயர்ச்சியாகி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு உச்ச குருவா வந்து அமையறார். ஸோ அதனால உங்களுக்கு நல்ல இன்வெஸ்டார் தேடிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் இன்வெஸ்டார் கிடைக்கும், உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் சடன்னு உங்களுக்கு முன்னேற்றங்கள் தொடங்கி நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷத்துல 2வது 4 மாசம், அதாவது இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது முதல் 4 மாசம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட் ஆகும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது 2வது செக்மெண்ட் ஆகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அது 3வது செக்மெண்ட்டாகவும் பிரித்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் நடக்கக்கூடியது பிப்ரவரிக்கு மேலே தான் நடக்கும். பிப்ரவரிக்கு குரு வக்ரமாக இருக்காரு. வக்ர குரு வந்து நிவர்த்தி ஆகிறாரு. 10ல குரு அப்படின்னு இருந்தால் கூட தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ்க்கு உண்டான வாழ்க்கை பாதைகளுக்கு சேஞ்ச் உண்டான கொடுத்தா கூட உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகாது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். எப்போ சக்ஸஸ் ஆகணும்? 5ஆம் மாசத்துக்கு மேலே அதே குரு வந்து உச்ச குருவா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. அவரு அப்படி வரும்பொழுது உங்களுடைய ராசியாதிபதி புதன் 10ல இருக்காரு. 10ஆம் இடத்து அதிபதி தான் அவர் கோச்சாரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தொழில் ரீதியா உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் 5ஆம் மாசம் இல்லை 6ஆம் மாசத்துல உங்களுக்கு நல்லா சூப்பரா உங்களுக்கு செட் ஆயிடும். 6ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சடசடன்னு வளர்ந்துடும், நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, உங்களோட தொழில் நல்ல பூஸ்டப் ஆகிடும், சூப்பராக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்புகள் கிடைச்சிரும், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடத்துகிறோம். உச்சகுரு மட்டும் இல்லை, இவர் கண்டகச்சனியாக இருக்கிறத வந்து சனிபவன் தடைப்பட்டு அவரையும் பார்க்குறார், சனிபவனையும் பார்க்குறார். அதனால உங்களுடைய பார்ட்னருடைய நம்பிக்கை, பார்ட்னர் நீங்கள் தேடி இருந்த இன்வெஸ்டர் கிடைக்கிறது, கிடைக்காம தடையாக இருந்ததெல்லாம் நிவர்த்தி ஆகி வாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களோட சேர்ந்து வந்து பார்க்குறது, இல்லை கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு, இல்லை மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் நீங்கள் டக்குன்னு முன்னேறதுக்கு உண்டான காலகட்டங்கள் தொடங்குது. ஸோ இது மாதிரி 2வது 4 மாதம்ன்றது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கு. அதுக்கு அடுத்த 3வது 4 மாதம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதம், செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை. நல்ல எப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் சூப்பராக போயிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துக்கு மேலே 10ஆம் மாதம் குரு பகவான் ஜென்ம குருவா வராரு. குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வர்றாரு. ஜென்ம குருல உங்களுக்கு உங்க ராசிக்கு 12வது வீட்டுக்கு வர்றாரு. அங்க 6, 12ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ராகுவும் கேதுவும் இருக்கு. ஸோ 12ல கேது இருந்ததுனால உங்களுக்கு ஏதானும் ஒரு செலவினங்கள் வந்துகிட்டே இருக்கும். செலவு நீங்க பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு சூழ்நிலைகள் மாறி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு வந்து உருவாகும். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிலம், இடம், வீடு அது மாதிரி வாங்கலாம். அது மாதிரி வாங்குறதுக்கு நிலையான ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இந்த 12ல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு
6வது வீட்டை அவர் பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்த தடைகள், கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் நீங்கி அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சு வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து அந்த குருவும் 12ஆம் இடத்துக்கு இருந்தா கூட அவரும் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை தராரு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு. ஸோ அதனால எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு இந்த வருஷத்துல 5ஆம் இடத்துக்கு மேலே ஃபுல்லாக நல்ல பலன்கள் நடக்கிறதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் எஸ்பெஷலி 5, 6, 7, 8 6, 7, 8, 9, 10 இந்த 5 மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். அது அப்போ வந்து காரியங்கள் எல்லாத்தையும் அந்த காலத்தில் நடத்திக்கிங்க. அடுத்து வந்து நடக்கக்கூடிய காலங்களில் அது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு கூடிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இப்படி வந்து பண்ணிங்கனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல வருஷங்களாக இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை பாதைகளை அமைச்சிக்கும் போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பெருமாள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை மலர்கள், பெருமாள், ராமர், விஷ்ணு எந்த கோயிலாக கூட இருக்கலாம். அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் போய் ஒவ்வொரு புதன்கிழமையும் அவருக்கு வாசனை மலர்கள் வாங்கி சாத்தி ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான தடைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் மிக மிக முன்னேற்றமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்சா புருஷ சுத்தம் அப்படின்னு இருக்கு. சகஸ்ரதீரஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமின் விற்பதோ விற்பா அப்படின்னு ஒரு அந்த புருஷ சுத்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து புருஷ சுத்தம் வந்து 108 தரம் சொல்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஐயர்லாம் கூப்பிட்டு வச்சு சாஸ்திரிகளை கூப்பிட்டு வச்சு வீட்டில் 108 தரம் புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணி அந்த கலசம் வச்சு அதை வந்து வீட்டெலாம் தெரிஞ்சிங்கனாலே சூப்பராக வீட்டில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைகள் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்லதாக இருக்கும். அது மாதிரி நீ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அதுவும் இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக உயர்வாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டு ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு நடத்துங்க. இதெல்லாம் 2025 நீங்கள் பிளான் பண்ணது அதெல்லாம் 2026 நடக்கும். இந்த வருஷம் 2026 கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன் நடக்கும். நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.